ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் ஊர் மாரியம்மன் கோயில் திருவிழா. ஸோ அந்த விளாக் பார்க்கலாம். திருவிழாவுக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து தம்பி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வரான். கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் வரான். ஸோ அவன் வந்து அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். ஸோ அங்கே சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. கொழுக்கட்டை கொடுத்தாங்க. அப்புறம் பொட்டுக்கடலையில் வந்து சர்க்கரை போட்டு ஒரு மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட்டோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து திருவிழாக்கு முதல் நாள் நைட்டு, அதாவது திருவிழா டைத்தில் பயங்கர கூட்டமாக இருக்கும். அப்போ நம்ம எதையுமே போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக முதல் நாளே போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஹாய் சொல்கிறா. ஸோ நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போய் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுற எதையுமே வந்து என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியலை. என் மொபைலில் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறதுனால செல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயாச்சு. ஸோ நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து கிளம்புனதை மட்டும் வந்து வீடியோ எடுத்திருந்தேன். பட் ஆனால் வந்து அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண எந்த ஒரு வீடியோஸும் இல்லை. ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தேன். எக்கச்சக்க பால்குடம் போணுச்சு. ஸோ திருவிழா அப்படின்னாலே வந்து நிறைய பேர் பால்குடம் எடுப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட பால்குடம் போணுச்சு. அதே மாதிரி நிறைய பெரிய பெரிய வேல் குத்திட்டு போனாங்க. தீச்சட்டி எடுத்துகிட்டு போனாங்க. பறவை காவடி அந்த மாதிரி நிறையா வந்து போனதை நாங்கள் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகணும்ல. ஸோ அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து ரொம்ப வந்து கூட்டமாக இருந்ததுனால, அதுவும் ரொம்ப வெயில் வந்து அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் நேரம் போகாமல் எங்கள் அம்மா கடையிலே வந்து உட்காந்துருந்தோம். ஸோ வெயிலெல்லாம் கொஞ்சம் வந்து குறைஞ்சதுக்கப்புறம், கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் தம்பியை தூக்கிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஸோ அங்கே வந்து நிறைய கடை வீதிகள் இருந்துச்சு. ஒரு இடத்துல வந்து கூழ் கொடுத்துட்டு இருந்தாங்க, பானக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய கடைகளும் இருந்துச்சு. பார்க்க ரொம்பவே வந்து அழகான டாய்ஸு, அப்புறம் நிறைய எக்கச்சக்க கடைகள் இருந்தது. ஸோ அங்கே வந்து எல்லோரும் வந்து சில பேருக்கு வந்து சாமி ஆடினாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தீ மிதிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தாங்க. கண்டினியூவாக வந்து கோயிலுக்கு டைரெக்டாக போக முடியலை. ஸோ அங்கங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். எக்கச்சக்க பறவை காவடி வந்து இந்த தடவை வந்துருந்துச்சு. எக்கச்சக்கமாக அந்த வேல் குத்தி வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. தீச்சட்டி ஏந்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ நிறையா கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. தோளாண்டி எக்கச்சக்கமாக வந்தது. பசங்க ஃபுல்லாக வந்து அந்த இடம் ஃபுல்லாக வெறும் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. நிறைய பசங்க இந்த மாதிரி தோளாண்டி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டே கோயிலுக்கு போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உட்காந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நேராக கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தம்பிக்கும் பாப்பாக்கும் ஒரு சும்மா 2 பொருள் விளையாட்டு ஜாமான் மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அவங்கள நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. திருவிழானாலே ரொம்பவே கலக்கலாக ஜாலியாக அது நடந்து முடிஞ்சும்ல. ஸோ நம்ம திருவிழா அப்போ நம்ம வீட்டுக்கு நிறைய ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க. அந்த திருவிழா மூடே வந்து ரொம்ப ஜாலியாக சூப்பராக இருக்கும். ஸோ உங்கள் ஊரில் எந்த மாதம் திருவிழா வரும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, பாய்.